காத்துல மெதுவா ஆடுற இந்த பூக்கள், தொலைவில் தெரிகின்ற அந்த சமவெளி, மேகங்களின் நிழலில் மின்னும் நீர்நிலைகள், அதற்கு நடுவே கம்பீரமாக நிற்கும் ரங்கசாமி தூண். அப்பப்பா! கோத்தகிரியினுடைய இந்த பொழுது ரொம்ப வர்ணிக்கவே முடியாத ஒன்று. இயற்கை தன்னுடைய அழகை எந்த அவசரமுமே இல்லாமல் மெதுவாக அங்கே வெளிப்படுத்திட்டு இருந்தது. அந்த நேரத்தில் பனிமூட்டம் அங்கும் இங்கும் அப்படியே நகர்ந்துட்டு இருக்க ஒரு இந்திய காட்டெருமை தனக்குத்தானே அமைதியாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. என்னை பற்றி அதற்கு எந்த கவலையும் இல்லை. அதன் உலகமே அதற்கு சொந்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதே இடத்துல ஒரு புலியை ஒரு கணம் மட்டும் பார்த்தேன். புகைப்படம் எடுக்க முடியவில்லை. பட் சில சந்திப்புகள் நினைவில் மட்டுமே இருக்க வேண்டியவை இல்லைங்களா? நான் அந்த பாதையில் நடந்துக்கிட்டே இருக்கேன். இந்த காட்டெருமையும் தன்னோட வழியில் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான வேலி. அது அதோட எல்லையில், நான் என்னோட எல்லையில். ஒருவரின் இடத்தை மற்றொருவர் கண்டிப்பாக மதிச்சிட்டு தான் இருந்தோம் இந்த இடத்துல. ஆனால் அவ்வப்போது அது என்ன பண்ணுச்சு, தலை நிமிர்ந்து என்னை பார்த்தது. நானும் அதை கூர்ந்து பார்த்தேன். ஒரு சில நொடிகள் எங்களின் பார்வைகள் சந்தித்தன. அந்த நிமிஷத்தில் அதனோட கண்களில் ஏதோ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு அமைதி, ஆழம், இல்லாட்டி அந்த நேரத்தோட மாயை, எதுவாக இருந்தாலும் அந்த பார்வை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதுங்க. நான் பாதுகாப்பான தூரத்தில் அமர்ந்து தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பனிமூட்டம் மெதுவாக நகர்ந்துச்சு. காற்று இசையை வாசிச்சிச்சு. காடு கதையும் சொல்லிச்சு. அப்போது மனசில் ஒரு எண்ணம், மனிதனும் விலங்கும் இணக்கமாக கண்டிப்பாக வாழ முடியும். அவர்களின் அமைதியை நம்ம கலைக்காமல் இருந்தாலே போதுங்க. சில தருணங்கள் புகைப்படங்களுக்காக அல்ல, வாழ்க்கையா எவ்வளவு அழகானது என்று நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இல்லைங்களா? வாழ்க்கை ரொம்ப அழகானது. இந்த நிமிடத்தை ரசித்து விடுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்புடன் ஆஷ்.